அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னும் பொருளும் நமக்கு சேரணும், நமக்கு நல்ல ஒரு தூக்கம் வரணும், தூக்கத்தில் நமக்கு எந்த கெட்ட கனவுகள் வராமல் இருக்கணும், மற்றும் நமக்கு அந்த காலையில் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலை நேரத்தில் நமக்கு அந்த நாளே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும், ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், மற்றும் உங்களுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும். அதாவது அமைதியாக இருக்கும். காலையில் நீங்கள் எழுந்திரிக்கும் போதே உங்களுடைய மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இதை கட்டாயமாக செய்து பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலகாணிக்கு அடியில் ஒரு கைப்பிடி அளவு அல்லது கொஞ்சமாவது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நீங்கள் மருதாணி விதையை எடுத்துக்கிடணும். அந்த விதையை எடுத்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியோ அல்லது சிவப்பு நிற துணியோ எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி ரொம்ப பெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா மருதாணி விதையை கொஞ்சம் வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு முடிச்சு போல் கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்கள் தலகாணி கடியில் வச்சு தூங்கி பாருங்கள். நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நேரடியாகவே பார்த்தீங்கன்னா தலகாணி கடியில் அந்த விதையை பரப்பிட்டு அதற்கு மேலே தலகாணியை வச்சுட்டு நம்ம தூங்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உங்ககிட்ட தங்கும். உங்களுடைய மனசு பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த நாளே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நாளாக அமையும் உங்களுக்கு. இந்த மருதாணி விதையை நீங்கள் எப்போதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒருவேளை மருதாணி செடி மரம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இதே அதிகமாக இருக்கையில் நீங்கள் அன்றாட கூட மாற்றலாம். அப்படி இல்லை, நம்ம ஏதோ ஒரு பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு மரத்தில் இருக்கும் மருதாணி, அதை தான் நாங்கள் பிடிங்கிட்டு வச்சு தூங்கணும். அப்படி இருப்பவர்கள் வாரம் 1 முறை அல்லது வாரம் 2 முறை அந்த விதையை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க, அல்லது உங்கள் வீட்டிலே கூட போட்டுருங்க. நல்லா முளைச்சி வரும். ஏன்னா விதையில் சீக்கிரமாக அது முளைக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். வாரம் 1 முறையும் நீங்கள் மாற்றலாம், தினமும் மாற்றலாம். ரொம்ப நல்லது. தினம் மாற்றுவது ரொம்ப நல்லது. தினம் மாற்ற முடியாதவர்கள் ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போல் கட்டி வாரம் 1 முறை அதை மாற்றிக்கொள்ளுங்க. தினமும் அந்த மருதாணி விதைக்கு மேலே நீங்கள் தூங்கி பாருங்கள். உங்களுடைய மனம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகும். எந்த கெட்ட எண்ணங்கள் வராது. உங்ககிட்ட கெட்ட தாட் ஓடாது. நம்மளுடைய கனவு வராது, கெட்ட கனவுகள் வராது, மற்றும் நம்மக்கிட்ட எந்த நெகட்டிவிட்டியும் அண்டாது. நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருப்போம். யார் ஒருவர் தூங்கும்போது நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப். அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அவங்க எப்போதுமே நேர்மறை ஆற்றலோடு தான் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் சரியில்லையோ அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக நெகட்டிவான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அதனால் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதருக்கு. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் தூக்கம் மிகவும் அவசியம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோன், டிவி பார்ப்பதை தவிர்த்தாலே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். முதலாவதாக. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னா மனசை எப்போதுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே தூங்கலாம். கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குனீங்கன்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் தூங்கணும். எந்த ஒரு ப்ரெஷரையும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது நைட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது தூக்கம் சரியில்லாமல் இருக்கும். அதனாலே உங்களுக்கு டென்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அதனால் நீங்கள் எந்த வாக்குவாதமும் இல்லாமல் ரிலாக்ஸாக தூங்குங்க. உங்களுக்கு ஒருவேளை டென்ஷனாக இருக்குது, குடும்பத்தில் எல்லாரும் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும், அதை நினச்சி டென்ஷனாக இருக்குது அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிடம் அமர்ந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டு தூங்குங்க. நல்லா இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் சாந்தமாயிட்டு ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு பிடித்த கடவுளை நினச்சிட்டு, கடவுளை மட்டும் நினைங்க, வேறு எந்த சிந்தனைக்கு போகாதீங்க. கடவுள்கிட்ட பேசிட்டு தூங்குங்க. எனக்கு அந்த கெட்ட தட்டு ஓடக்கூடாது, அந்த சண்டைகள் ஓடக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் 5 நிமிடம் கடவுள்கிட்ட பேசிக்கோங்க. கடைசி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் மட்டும் கடவுள்கிட்ட பேசிட்டு ஒரு 5 நிமிடம் மூச்சு நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஓடாது, நிம்மதியான தூக்கம் வரும். இந்த மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மருதாணியை அரைச்சி மாதம் 1 முறை 2 முறை உங்கள் கைகளில் வைங்க. உங்களுடைய உடல் சூடு தணியும், மற்றும் உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்லாம் குறையும். உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். இந்த மருதாணி இலையிலையோ விதையிலையோ பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஷ்மி இருக்கிறாங்க. லக்ஷ்மி இருக்கிறனால அவங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மருதாணி இலையை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மருதாணி விதையால் நம்ம சாம்பிராணி போடுவோம்.
சாம்பிராணி போடுறதுனால நம்ம வீட்டுக்கு எந்த கெட்டது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் இல்லத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த மருதாணி இலை, மருதாணி வித்து இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லது. செய்து பாருங்கள். எல்லாருமே நிம்மதியாக தூங்க பழகிக்கோங்க. உங்களுக்கு டென்ஷன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் வந்து நல்லா சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கணும். சாங்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒரு பாட்டாக கேட்குறோன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப டச்சாக இருக்கோ அந்த பாட்டை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸும் மற்றும் உங்கள் மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கும். நிம்மதியாக தூங்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.